சிவனும் ஒண்ணு, அறியாதார் வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படிதானே? கிராமத்து பழமொழி. கிராமத்து பழமொழி. அரங்கனும் ஈஸ்வரரும் இருக்கின்ற ஒரு ஊருங்க. 2 பேரும் இருக்கிற ஊரு. அரிசியிலே இருக்கிறாங்க. அரிசியிலே 2 பேர் இருக்காங்க. அரினா யாரு? விஷ்ணு. சீனா சிவன். இந்த 2 பேரும் இருக்கிறதுனால அதுக்கு பேர் அரிசி. சாப்பாடுலயே கடவுள் இருக்காருன்னா நம்ம இந்து மதத்துல தான் இல்லையா? நல்ல கைத்தட்டல் கொடுங்க. சூப்பர்மா. அதுவும் பாத்தீங்கன்னா சிவன் ராத்திரிக்கு என்ன சிறப்பு தெரியுமா? வள்ளலார் சொல்லுவார் இல்லையா, பசித்திரு, தனித்திரு, வெளித்திரு. பசிய நம்ம கஷ்டமா இருக்கும், பசிச்சுட்டே இருக்க முடியாது, தனித்து இருக்க முடியாது, விழித்து இருக்க முடியாது. ஆனா சிவன் ராத்திரிக்கு பசித்திருக்கணும், தனித்திருக்கணும், விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு வழிபாடு உண்டு என்று சொன்னால் அதுதான் சிவன் ராத்திரி என்று சொன்னால். அந்த 3 சொன்னாங்கல்ல, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அதுல உள்ள முதல் வரி எடுங்க. இப்படி இருந்தா பதவி கிடைக்கும். முதல்ல பசித்திரு, இரண்டாவது தனித்திரு தா, அப்புறமா விழித்திரு வி, பதவி கிடைக்கும். 3 இருந்தால் பதவி கிடைக்கும். நல்ல விரதம் இருக்கணும். சிவன் வைகுண்ட பதவி. ஆமா, சிவன் ராத்திரிக்கு விரதம் இருக்கணும். விழிச்சு நல்ல நல்ல நம்ம சாமியை கும்பிட்டு நம்மளாம் விழிச்சு தானே இருப்போம். ஆமா, நமக்கு எப்பவுமே நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்கன்னு சொல்ல விட்டாலும் பரவாயில்ல, சிவாய நமன்னு சொல்லணும். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் என்றும் இல்லைன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப சிவாய நமன்னு மந்திரம் சொன்னா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அபாயமே வராது. ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு தொடங்கிடலாமா? தொடங்கிடலாம். கதை சொன்னா எல்லாரும் உருன்னு பாக்குறாங்க. அன்னைக்கு இப்படிதான் கடைசியாக ஒரு கருத்து அப்படின்னு ஒருத்தன் நிறுத்து அப்படின்னு கம்பன் என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் சொன்னா உன்னை ஓரமா போய் உட்கார சொன்னா அப்படின்னா. காசியில ஒரு மன்னன் இருந்தார். அந்த மன்னனுக்கு ஒரே ஒரு மகள். அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்லி சொல்லி பாக்குறாங்க, எனக்கு ஒரு மகள், கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, கல்யாணம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் மந்திரி வந்து சொல்றாரு, உங்க அப்பா, அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, உங்க அப்பா உண்ணாவிரதம் இருக்காரு. எங்க அப்பா ஏன் உண்ணாவிரதம் இருக்காரு? எப்பவுமே பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல, அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல. அப்ப அப்பா உண்ணாவிரதம் இருந்தா பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ராத்திரி 12 மணி அப்பாவை பார்க்க அந்த பிள்ளை வருது. அப்பா ஏன்பா நீங்க சாப்பிடாம இருக்கீங்க? நீ திருமணம் செஞ்சாதான்ப்பா நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். சரி, நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறார். என்ன கண்டிஷன் அப்படின்னு அந்த அப்பா கேட்கிறார். இல்ல, இந்த கங்கை நதி இருக்குல்ல, இந்த கங்கை நதியில 4 மணிக்கு யார் நின்னுகிட்டு சிவாய நமங்கிற மந்திரத்தை சொல்றாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது 12 மணிக்கு உள்ள ஒரு திருட்டு பைய புகுந்துட்டான். அவன் இந்த விஷயத்த கேட்டுட்டு இருந்தான். ஓஹோ, சங்கதி இப்படி போகுதா, கங்கை நதியில போய் சிவாய நம்ம சொல்லணுமா, அப்ப பொண்ணு கிடைக்குமான்னு ஓடி போனான். அந்த 12 மணிக்கு சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு நின்னான். 4 மணிக்கு அப்பாவும் பொண்ணும் போறாங்க கங்கை நதி பக்கத்துல. போனா அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம், கிடைச்சாண்டா மாப்பிள்ள, தூக்குடா அப்படின்னு பார்த்தா தூக்கி அவனை கூட்டிட்டு வந்து, நீதான்ப்பா என் பொண்ணுக்கு மருமகன், நீங்க மாப்பிள்ள எனக்கு மருமகன், என் பொண்ணுக்கு மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணிக்க என் பொண்ணு அப்படின்னாங்க. அவன் சொன்னான், எனக்கு கல்யாணமும் வேண்டாம் உங்க பொண்ணு வேண்டான்னா. டேய், கல்யாணம் பண்ணுடா, அப்போ ஒரு நாடே கிடக்கும்டா அப்படின்னாரு. எனக்கு எந்த நாடும் வேண்டாம், ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த திருடன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க. 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் 4 மணி நேரம் ஓம் நமச்சிவாயா சொன்னதுக்கே எனக்கு ஒரு நாடு கிடைக்குது, ஒரு பொண்ணு கிடைக்குதுன்னு சொன்னா, என் வாழ்நாள் முழுக்க நான் ஓம் நமச்சிவாயா சொன்னா எனக்கு எவ்வளவுதெல்லாம் கிடைக்கும். அதனால எனக்கு சிவன் நாமத்தை சொன்னா போதும்னு ஒரு திருடனே சொன்னான்னு சொன்னா நம்ம சிவன் ராத்திரிக்கு ஓம் நமச்சிவாயா சொல்றது முக்கியம். மனசை மாத்திட்டு பாத்தீங்களா நமச்சிவாயா மந்திரம் பாத்தீங்களா? அதனாலதான் சொன்னாங்க, உலகனும் நாடக மேடையிட்டானதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். உலகனும் நாடக மேடையிட்டானதில் உயிர்களை எல்லாம் அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே, அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசன் நாடுகின்ற
பாருங்க அந்த பாடலை அவங்களும் பாடுறாங்கம்மா, அதான் சிறப்பு. உண்மையிலே பாருங்க, எங்க சந்தோஷம்.